நமக்கு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பர்சனுக்காக அவர் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. அவருக்காக நிறைய எஃபர்ட்ஸ்லாம் போடுறாங்க. உயிரே கொடுக்கறது கூட யோசிக்காமல் பண்ணுறாங்க. எல்லா எஃபர்ட்ஸும் பண்ணுறாங்கண்ணா. நல்ல ஒரு லவ் ஃபீலோட கொண்டு போயிருந்தாங்க. ஒரு பர்சன் தனக்கான ஒரு பர்சனை வந்து சின்ன வயசுலேயே டிசைராக ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. அப்படி அந்த பர்சன் நமக்கு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பர்சனுக்காக அவர் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. அவருக்காக நிறைய எஃபர்ட்ஸ்லாம் போடுறாங்க. உயிரே கொடுக்கறது கூட யோசிக்காமல் பண்ணுறாங்க. எல்லா எஃபர்ட்ஸும் பண்ணுறாங்கண்ணா. மியூசிக்லாம் சொல்லணும்னா பழைய மூவியில் தான் வந்து இந்த சுச்சுவேஷன் பேஸ்டு லிரிக்ஸ்லாம் போடுவாங்க. ஆனால் இப்போ வர மூவியில் எதுவுமே அந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த மூவியில் வந்து அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு டாப் நாச்சாக இருக்குது. ப்ளஸ் என்னென்னா இந்த படத்தில் வந்து மெயினாக திங் என்னென்னா ஒரு இந்த அடல்ட் கண்டென்ட்ஸோ இல்லை டபுள் மீனிங் ஜோக்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. கன்ஃபார்ம் நீங்கள் ஒரு ஃபேமிலியாகவோ வரலாம், இல்லை உங்கள் குழந்தைங்க யாருனா கூட்டு வரதுனா கூட கண்டிப்பாக கூட்டு வரலாம்ண்ணா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்டு இந்த ஆக்ஷன் சீன்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் இன்டரப்ட் பண்ணல. ஒரு சைலண்ட்டான ஒரு இதுலேயே எந்த அளவுக்கு ஒரு படத்தை கொண்டு போக முடியுமோ எல்லாமே கொண்டு போனாங்க. நல்ல ஒரு கியூரியாசிட்டியோட கொண்டு போனாங்கண்ணா படத்தை. ஏன்னா இந்த படத்தோட இதுவே என்னென்னா ஒரு இன்ஃபினிட் லூப் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினுக்கு இதுவாச்சு, அப்புறம் வந்து ஹீரோக்கு இதுவான மாதிரி அந்த மாதிரிலாம் காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு படம். ஓவராலாக ஒரு 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம்ண்ணா. காமெடிலாம் சூப்பராகவே இருந்துச்சு. எம்எஸ் பாஸ்கர்லாம் சூப்பராகவே நடிச்சிருந்தாருண்ணா. அவரோட கேரக்டர் எப்போவுமே சொன்னோன்னா ஒரு படத்துக்கும் ஒரு கேரக்டருக்காக அவர் அப்படி அப்சர்வ் ஆகி எல்லாமே கரெக்டாக பண்ணுவார். அது மாதிரி எல்லாமே பக்காவாக இருந்துச்சுண்ணா. அதான் ப்ரோ இருக்குது. எப்படின்னா இப்போ வந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணுற பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ண முடியும்ன்றது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப எமோஷனலாகவும் இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அதெல்லாம் வந்து பாருங்கள். நல்லாவே நடிச்சிருக்காரு ப்ரோ. சொல்ல போனால் நல்லா ஃபஸ்ட்டே படமாக இல்லை, நல்லாவே நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்ல முடியாது, நான் குரலாம் சொல்கிறதில்ல, நல்லாவே நடிச்சிருந்தாரு. யாரு? ஆமாம், இல்லை ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவர் நல்லா அதுக்கு ஹீரோ கோஆர்டினேட்டராக நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகி தான் இருக்கு. சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாரி ஜெயராஜ் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு சீன்லேயும் நம்ம அந்த சாங்ஸை நம்ம அடுத்த லெவல் படத்துக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு, அது நல்லா இருக்கு. அது வந்து எல்லாம் பாதி பேர் நினச்சிருப்பாங்க, பாதி பேர் நினைக்காம இருப்பாங்க. அது நடந்துருச்சு, நல்லா இருக்கு. எனக்கு படம் பிடிச்சிருந்து ப்ரோ. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா? ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு தெய்வ திருமகளில் ஒரு காமெடி மாதிரி சீக்வன்ஸ் வரும். அதே மாதிரி இங்கே ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. செகண்ட் ஹாஃப்ல காமெடி நிறையவே இருந்துச்சு. எம்எஸ் பாஸ்கர்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. அவரு தான் காமெடி, அவரு தான் மெயினாக காமெடியை வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லாவே மெயின் ரோலாக கொடுத்த மாதிரி இருக்கு. ஹீரோ தாண்டி மெயின் ரோலாக கொடுத்த மாதிரி எல்லா சீன்லையுமே அவர் இருக்காரு. படம் விறுவிறுப்பாக போனதுக்கு மெயின் ரீசன் அவரு தான். கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். மைக் ஆக்சுவலி டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். ஃபேமிலி தான், யூஸ் டிக்கெட் தான், ஃபேமிலியோடவே பார்க்கலாம். ஃபேமிலியோட தான் வந்தோம் நாங்கள்லாம். ஃபேமிலி தான். ஆமாம், ஒரே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் த மெயின் அந்த ஹோட்டல்ல ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு. கடைசியில் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி சாங் பாடினவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஹரி ஜெயராஜ் உண்மையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங் பாடினவங்களுக்கு தான் உண்மையுமே டெடிகேட் பண்ண. கடைசியாக பாடின பாட்டு ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ பிரதர். சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து தரமாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக நல்லா இருந்துச்சு படம். எம்எஸ் பாஸ்கர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு காமெடி எல்லாமே. ஆக்சுவலாக டைமிங் ஒர்க் அவுட் ஆச்சு எல்லா காமெடியுமே. அதேமாதிரி காமெடியும் நல்லா இருந்துச்சு. அதோட அதுக்கு கூட லவ்வும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கரெக்ட் நல்லா இருந்துச்சு. அந்த டைமிங்க்கு அது நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஹாரிஸ் பிஜிஎம் எல்லாமே மெலோடியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் இந்த சைடு மெலோடியிலேருந்து ஃபோக்கும் பண்ணியிருக்காரு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே புதுசாக பண்ணுறது தெரியுது. ஆனால் வந்துட்டு ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஆக்டிங்கும் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. படம் நல்லா தாங்க இருந்தது. நல்ல கிளைமேக்ஸு, நல்லா செலவு பண்ணியிருக்காங்க படத்துக்கு. அதனால் வந்து 2.5 மணி நேரம் ஜேர்னியே தெரியல. ஏன்னா ஃபாரின் போய் எடுத்திருக்காங்க. அந்த லொக்கேஷன்ஸு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மியூசிக்கல் ஜேர்னி, அதனால் மியூசிக்கும் நல்லாவே போகுது. யூத் சப்ஜெக்ட் இன்றைக்கி காலகட்ட பசங்களுக்கு அது பிடிக்கும். ஆனால் கிளைமேக்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்க்கலாம். மெயினாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா இப்போது வர படங்கள் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. இதில் எந்த விதமான அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது.
தைரியமாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சின்ன காமெடி ஒன்றும் பெருசாக இல்லை, காமெடி இல்லை. ரெண்டாவது கொஞ்சம் லெங்க்த்து, ஒரு மைனஸ்ன்னு சொன்னால் கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குது. அதை கொஞ்சம் இது பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். டெஃபினட்டாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, அதான் சொன்னேனே, இது மியூசிக்கல் ஜேர்னின்றதுனால அந்த மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது புதுமுகங்கள் தான், அது ஒரே ஒரு பையன் மட்டும் மலையாளத்தில் பண்ணியிருக்கான். சீனியர் ஆர்டிஸ்ட் ஓகே, எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். சூப்பராக வேற ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் கிடச்சிது. ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆகிடுது. எம்எஸ் பாஸ்கர் என்ன படத்தில் அந்த காமெடி கூட வந்துருக்காரு. எம்எஸ் பாஸ்கர் அங்கங்கே வந்து அழகாக காமெடி போட்டு நம்மளை அப்படியே அந்த என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்காரு. அந்த எப்பவுமே இந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த பண்ணி பாட்டு பாடல, அந்த பாட்டு சீன் தான் எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுச்சு. எங்கள் பாட்டு அது நல்லா இருந்துச்சு. அது ஆயிடுச்சு கம்பேக் தான் இதில் போய் நான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது அவங்க ஆல்ரெடி எல்லா பிளேஸில் அவர் சாங் தான் இருக்கும், நம்ம பிளேஸில் அவர் சாங் தான். இப்போ இந்த பாட்டை இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். அவங்களாம் 30 வருஷம் 20 வருஷம் கிட்ட இருக்காங்க. இப்போ ஆளுங்களை பார்த்தாலே அவருக்கு எல்லாம் சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி நல்லா பண்ணிட்டு போய்க்கு. ப்ரோ படம் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஏன்னா நம்மளுக்கு புது ஆடியன்ஸு, அதாவது அவங்க 2 பேருமே புதுசாக நடிச்சிருக்காங்க இதில் தான் வந்து. அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன், அவங்க கூட கனெக்ட் ஆக முடியல எனக்கு. யாரா அவங்க திடீர்னு புதுசாக வராங்க, அதுவும் விஜய் சார் படத்தில் வந்து இவ்வளோ புதுசாக வராங்கன்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் போக 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 நம்ம அந்த கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கும் போது ஒரு கனெக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் இருக்குது, ஆனால் அந்த எண்டு வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபுல்ஃபில் பண்ணிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடி அண்ட் என்டர்டெயின்மெண்ட் தான், வேறு லெவலில் இருக்க படம். செகண்ட் ஹாஃப் தான் மெயின் படத்துக்கு இதுவே விஷயம். இந்த மறதி, அந்த அவங்களுக்கு ஒரு அந்த காதல் ரீசெட் ரிப்பீட், அந்த ஒரு மறதி இருக்கும், அந்த கான்செப்ட், அந்த மெயின் அந்த கரு இல்லைன்னா அந்த படம் ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஷுவல் தான் மேக்ஸிமம். அவங்க வந்து ஸ்காட்லாண்டில் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஸ்காட்லாண்ட் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. விஷுவல்ஸ்லாம் அப்படி இருக்குது. புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து நம்ம இங்கே செலவே பண்ண மாட்டாங்க. தமிழ் சினிமாலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ விஜய் சார் மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. புதுசாக வர ஹீரோஸ்க்கு வந்து புதுசாக வர ஹீரோயின்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டே கிடையாது, சும்மா சென்னையில் ஒரு லொக்கேஷன், கதைக்குள்ளே கரு அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆனால் விஷுவல் மேக்கிங் அந்த மாதிரி இது மலையாளத்தில் பண்ணுற மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து விஷுவல் தான் மேக்ஸிமம். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, எல்லாமே கனெக்டாக இருந்திருக்கு. இப்போ படத்தில் வந்து இந்த விஷயம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு என்ன கேட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் கேஸ்டிங் கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துச்சு. கேஸ்டிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாம், இன்னும் பெட்டர் பர்சன்ஸ், புதுமுகமாக வந்தாலுமே இன்னும் பெட்டர் பர்சன்ஸை எடுத்துருந்துருக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் பெஸ்ட்டுன்னு எனக்கு சொல்ல போனால் சின்ன சின்ன லாஜிக் கோல்ஸ் அதை அவங்க கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னுமே படம் நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து எப்படின்னா, ஒரு இப்போ காதல் கொண்ட தனுஷ் வந்து ஒரு வைலண்ட்டாக இருக்கும்ல, மூவி எப்படி ஒரு வைலண்ட்டாக இருக்கும், இது அது மாதிரி கிடையாது. காதல் கொண்ட தனுஷ்லேயே ஒரு சைலண்ட்டாக எப்படி விஜய் சார் ஸ்டைலில் சொன்னால் ஒரு படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். லவ்வர்ஸ்க்கு, கப்புள்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு வல்கர் சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை, டீசெண்டாக இருந்தது மூவி. நீங்கள் வந்து அப்படியே மசாலா மாதிரி கட்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு படம் பார்க்கணுன்னா காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து பார்க்கலாம். ப்ரோ எம்எஸ் பாஸ்கர் ஆக்டிங் தான் ப்ரோ மெயின். அவர் தான் மெயின். படத்தை வந்து நம்மளுக்கு நவுத்துறதே பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் தான் வந்து கருத்தை கூட்டிகிட்டே போகிறாரு. மற்ற கேரக்டர்லாம் நம்மளுக்கு வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்குது, இவர் ஒருத்தர் தான் நம்மளோட என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு. ஒரு ஆஃப்ரிக்கன்ஸ் காமெடி வருது, அது நல்லா இருக்கு. யாருமா ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ, புதுசாக பார்த்துருக்காங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல்டு கொடுக்குது, பட் நல்லா இருந்துச்சு. ப்ரோ அதுதான் சொல்கிறேன், அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், அவருக்கு என்ன கேரக்டரோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரெண்டுமே தான் ப்ரோ, வல்கர் சீன்ஸ் இல்லை, அப்போ நம்ம ஃபேமிலியை நம்ம கூப்பிட்டு வரலாம்ல, அதான் தப்பிச்சில்லை. இவங்க தான் பார்க்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது, யார் வேணால் பார்க்கலாம்.